Hello friends, welcome to வாங்க தெரிஞ்சுக்கலாம் channel. இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரிங்ஸ்க்கு யூஸ் பண்ற built-in functions பத்தி பாப்போம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ஸ் பத்தி டேட்டா டைப்ஸ் வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. சோ நம்ம பார்க்க போற first built-in function strcpy string copy. இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க வேல்யூவை இன்னொரு ஸ்ட்ரிங்க்கு காப்பி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இங்க நான் string 1 string 2 னு 2 character arrays வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல யூசரோட இன்புட் வாங்குறேன். then strcpy ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி string 1 ல இருக்க கண்டென்ட்டை string 2 க்கு காப்பி பண்றேன். அப்புறம் string 2 ஐ பிரிண்ட் பண்றேன். சோ இந்த built-in functions நம்ம யூஸ் பண்ணும்போது string.h என்ற ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். நம்ம பார்க்க போற எல்லா built-in functionsமே இந்த string.h ஹெடர் ஃபைல்ல தான் டிக்ளேர் ஆயிருக்கும். சோ இந்த ஹெடர் ஃபைல் நீங்க ஆட் பண்ணாட்டி எரர் வரும். சோ இத எக்ஸிக்யூட் பண்ணா இத நம்மளோட அவுட்புட் string 1 ல இருக்க கண்டென்ட் string 2 க்கு காப்பி ஆயிடுச்சு. நம்மளோட செகண்ட் built-in function strcat string concat. So இந்த function வந்து ரெண்டு strings concat பண்ணும். For example இப்ப string 1 ல hello ன்னு கொடுக்கிறோம், string 2 ல world ன்னு கொடுக்கிறோம்னா strcat string 2, string 1 கொடுக்கிறப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா string 1 ல இருக்க hello ன்ற word string 2 ல இருக்க world ஓட சேர்ந்து world hello ன்னு சொல்லி string 2 ல ஸ்டோர் ஆகும். இதை இப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். string 1 hello ன்னு கொடுக்கிறேன், string 2 world ன்னு கொடுக்கிறேன். நம்ம அவுட்புட் string 2 பிரிண்ட் பண்றப்போ world hello ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் built-in function strlen string length. சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நம்ம ஸ்ட்ரிங்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். சோ நான் string 1 யூசர்ட்ட இருந்து இன்புட்டா வாங்கியிருக்கேன். then strlen of string 1 அப்படினு சொல்லி போட்டா எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்குன்னு பிரிண்ட் ஆகும். இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பாப்போம். சோ நான் hello ன்ற வேர்ட் கொடுத்திருக்கேன். hello ல 5 லெட்டர்ஸ் இருக்கனால 5 ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்மளோட நெக்ஸ்ட் built-in function strcmp. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்க ரெண்டு strings alphabetical order wise கம்பேர் பண்ணும். நான் 2 strings யூசர்ட்ட இருந்து இன்புட்டா வாங்கி strcmp string 2, string 1 ன்னு சொல்லி அது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பாப்போம், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். நான் string 1 string 2 ரெண்டுமே ஹாய் ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இந்த ரெண்டு string கம்பேர் பண்றப்போ எந்த டிஃபரன்ஸ்மே இல்லாதனால நமக்கு 0 ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ 0 னா ரெண்டு ஸ்ட்ரிங்மே சேமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம string 1 string 2 க்கு வேற வேற வேல்யூ கொடுத்தோம்னா என்ன அவுட்புட் வரும்னு கேட்டிங்கனா அந்த strings alphabetical order wise இருந்தா negative values பிரிண்ட் ஆகும். alphabetical order wise இல்லனா positive values print ஆகும். நம்மளோட நெக்ஸ்ட் built-in function strchr. சோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஒரு பர்టిక్యులர் லெட்டரை சர்ச் பண்ணி அந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல இருந்து print ஆகும். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும். யூசர்ட்ட இருந்து string 1 இன்புட்டா வாங்கியிருக்கேன். இந்த strchr ஃபங்க்ஷன் வந்து ஒரு character பாயிண்டரா ரிட்டர்ன் பண்றனால நான் char star ch ன்னு ஒரு வேரியபிள் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். then ch equal to strchr of string 1, letter a. இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். string 1 equal to banana ன்னு கொடுத்திருக்கேன். சோ இங்க strchr string 1, a சொல்லி கொடுத்திருக்கனால bananaன்ற வேர்ட்ல a லெட்டரை ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுது. சோ இங்க செகண்ட் லெட்டரா a இருக்கனால b ஐ விட்டுட்டு a ல இருந்து மட்டும் பிரிண்ட் பண்ணுது. சோ அது நமக்கு அவுட்புட்டா வருது. இப்போ நான் ஆப்பிள்னு கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டரே a இருக்கனால ஃபுல் வேர்ட் ஆப்பிள் ஃபுல்லா பிரிண்ட் ஆயிருது. நம்மளோட நெக்ஸ்ட் built-in function strstr. சோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம முன்னாடி பார்த்த strchr string char ஃபங்க்ஷன் மாதிரியே தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம லெட்டர் சர்ச் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன்ல strstr ஃபங்க்ஷன்ல லெட்டருக்கு பதிலா ஒரு வேர்டையே சர்ச் பண்ணும். அந்த வேர்ட் இருந்தா அந்த வேர்ட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். சோ நான் string 1 வந்து how are you ன்னு வச்சிருக்கேன்.
string to user இருந்து வாங்குறேன். ஸோ str ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் கேரக்டர் பாயிண்டர்னால நான் ஒரு கேரக்டர் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் என்னோட அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் ஸ்ட்ரிங் டு யூன்னு கொடுக்குறேன். ஸோ யூன்ற வேர்ட் ஸ்ட்ரிங் 1ல இருக்கனால யூ மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்னா யூக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஸ்ட்ரிங் டு ஆர் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் 1ல ஆர் இருக்கனால ஆர்லேருந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்மளோட அவுட்புட் ஆர் யூ. இப்போ நான் ஸ்ட்ரிங் டு ஹாய்னு கொடுத்துருக்கேன். ஹாய்ன்ற வேர்ட் ஸ்ட்ரிங் 1ல எங்கேயுமே இல்லை, அதனால நமக்கு அவுட்புட் நல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.